அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரோஜா பூச்செடி பத்தி தான் பார்க்க போறோம். என்கிட்ட 2 ரோஜா பூச்செடி இருக்கு. போன வருஷம் சம்மர் முடிஞ்சுட்டு சேல்ல இந்த 2 பூச்செடியும் வாங்குனேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் ரோசஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் ஸ்ரப் ரோசஸ் இது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது டெக்யூலா கோல்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லோ, ஆரஞ்சு மிக்ஸ் ஆயி ஒரு ரோஸு. 2மே சேல்ல வாங்குனது. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா, சீசன் முடிச்சுட்டு ஃபால் சீசன் ஆரம்பிக்கும்போது வாங்குனது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் ஃபுல்லா வெளியில தான் இருந்தது செடி. பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்னோலாம் நல்லா மூடி நல்லா கவர் ஆயி தான் இருந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. மார்ச் 2வது வாரத்திலே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி துளிரா விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு சின்னதா பயம் இருந்தது. இந்த ரோஸ் பிளான்ட் வந்து மறுபடியும் துளிர் விட்டு வளருமா அப்படின்னு. ஏன்னா, ஏற்கனவே நான் 2 ரோஜாப்பூ செடி ஹைபிரிட் டீ ரோசஸும், ஃப்ளோரிபண்டா ரோசஸ் 2மே வாங்கி வச்சு 2மே எனக்கு வரல. போயிடுச்சு. சரியா வளரல. காஞ்சு போச்சு. அதனால நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, மார்ச் அந்த 2ண்ட் வீக்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா நெறைய துளிர் விட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. பொதுவா இங்க அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால் சீசன் வரும்போதே பார்த்தீங்கன்னா, ரோஜா பூச்செடிய நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க. அதுல நெறைய பூக்களும் இருக்கும். ஆனா நமக்கு மனசே வராது. கடைசி பூ பூக்குற வரைக்கும் நம்ம தான் கட் பண்ண மாட்டோமே! அது மாரி தான் நானும் அத ட்ரிம் பண்ணியே விடல. இப்பதான் வந்து துளிர் விட ஆரம்பிக்கும்போது, இத கட் பண்ணி விட்டா நல்லா நெறைய வளரும். நல்லா அடர்த்தியா வளரும் அப்படின்றதுக்காக கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனா இந்த செடிய இவ்ளோ க்ளோஸா கட் பண்ணி விட என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு அந்த குச்சிய கீழ போடாம எடுத்து திரும்ப வளரும் அப்படின்னு தொட்டிக்குள்ளேயே ஊனி வச்சிருக்காங்க பாருங்க. செடி வளர்க்குறதுக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2வது செடிய வந்து நான் ட்ரிம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க. 2வது செடியுமே பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வெட்டி எடுத்துட்டேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸா நல்லா இந்த மாரி ட்ரிம் பண்ணி விடுறோமோ, அப்பதான் நெறைய புது புது கிளைகளும், நல்ல செடியும் நல்லா ஹெல்த்தியா நல்லா வளரும். கீழ இருக்க அந்த ஸ்டெம்பும் மெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா? அதுவும் நல்லா திக்கா வளரும் மரம் மாதிரி. இது ஹை வோல்டேஜ் ஷ்ரப் ரோசஸ். இது பார்த்தீங்கன்னா நெறைய முள்ளு இருக்கு. இந்த 2 செடியும் வெட்டி விட்டு அடுத்த ஒரு 12 நாள்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய இலைகளோட ரொம்ப அழகா செடி வளர்ந்து வந்துருச்சு. இலைகள்லாம் பாருங்களேன், எவ்ளோ அழகா குட்டி குட்டியா அந்த பேபி லீஃப் எல்லாம் அந்த கலர்லாம் ஒரு மாரி பிங்க் கலரும், கிரீன் கலரும் மிக்ஸ் ஆயி ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா இதோட குச்சிகள்லாம் ஊனி வச்சோம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் 4 நாள், 5 நாள் கொஞ்சம் துளிர் அதில ஏற்கனவே இருந்ததெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு குட்டி குட்டி இலை வந்துச்சு. அதுக்கப்புறம் காஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குச்சிலாம் பாருங்க குட்டி குட்டி இலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆனா அதுக்கப்புறம் காஞ்சு போயிடுச்சு. அதனால நான் அத வெளியில எடுத்துட்டேன். இதெல்லாம் நான் கீழ போடுறதுனால இந்த இடத்துலயே போட்டுற மாட்டேன். இதெல்லாம் நாங்க எடுத்து குப்பை தொட்டியில தான் போட்டுருவோம். இங்க எந்த பொருளையும் எந்த குப்பையும் வெளியில யாரும் போடவே மாட்டாங்க. ரொம்ப சுத்தமா வச்சுப்பாங்க. இந்த 2 செடியும் பார்த்தீங்கன்னா, நான் மண்ணுல அந்த நிலத்துல வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்து அத நான் மாத்துன பின்னாடி அந்த செடி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.